ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இக்னோஷி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் இண்டிகேட்டர் வச்சு தான் எப்படி வந்து மார்க்கெட்ல ட்ரெண்ட் அண்ட் என்ட்ரீஸ் வந்து எடுக்கிறதுன்றத பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இக்னோஷி அப்டின்னா ஜாப்பனீஸ்ல வந்து ஆவரேஜ் பார் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட். இன் ஆர்டர் டூ நோ ட்ரேட்ல வந்து நீங்க ஃபாரெக்ஸ் இல்ல ஸ்டாக், கிரிப்டோ இந்த மாரி எதுனாலும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அதுல இருக்க மார்க்கெட்டோட நாய்ஸ ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான கிளியரான ட்ரெண்ட் அலாங் வித் சிக்னல் வந்து கொடுக்கும் மக்களே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஆக்சுவலா இந்த எக்னாஷி வந்து பெர்ஃபெக்ட்டா எதுலலாம் ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபாரெக்ஸ், ஸ்டாக்ஸ், கமோடிட்டி, கிரிப்டோ அண்ட் இண்டிசஸ்ல இந்த மாரி எல்லாத்துலயுமே உங்களால இந்த எக்னாஷி பேட்டர்ன வச்சு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த எக்னாஷி மட்டும் தனியா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுமானா கிடையவே கிடையாது. இது கூட இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரைட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது எல்லா டைம் ஃப்ரேம்லயும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். நீங்க வந்து ஒரு இன்ட்ராடே ஸ்கேல்ப் இல்ல ஸ்விங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். முக்கியமா ஸ்கேல்ப் அண்ட் இன்ட்ராடேக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். பிகாஸ் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து நீங்க வென் இட் கம்ஸ் டூ 2 வீக்ஸ், 3 வீக்ஸ்ன்னும்போது நீங்க இந்த மாதிரியான சிக்னல்ஸ் மட்டுமே வச்சு உங்களால என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பா ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடர் அட் த சேம் டைம் இன்ட்ராடே ட்ரேடருக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி சிக்னல்ஸ் கொடுக்கும் மக்களே. வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இண்டிகேட்டர்ஸ் போயிடலாம். இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு இக்னோஷி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வருது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வராது. ஆக்சுவலா அது எப்படி இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஆல்ரைட். ஸோ இப்படி தான் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இருக்கும் மக்களே. பட் ஆனா இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்கனாஷி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அதோட செட்டிங்ஸ் அண்ட் அதில மோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நீங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில வந்து மூவ் டூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மூவ் டூல நியூ பேன் பிலோ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எக்கனாஷி இண்டிகேட்டர் மட்டும் புதுசா உங்களுக்கு ஒரு பேனல்ல கீழ வந்துரும். ரைட்டா? ஸோ இப்ப எப்படி இருக்கு? பெர்ஃபெக்ட்டா இருக்கா? ஆல்ரைட். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இண்டிகேட்டர் எப்படி வொர்க் ஆகும் அப்படின்றத சொல்லிர்றேன். ஸோ ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்ல நெறைய நாய்ஸ் இருக்கும். அந்த நாய்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு பெர்ஃபெக்ட்டா ஆவரேஜா எப்படி வந்து அந்த பை அண்ட் செல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்கனாஷி வந்து நமக்கு காமிக்கும். ஆல்ரைட். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்கனாஷில இந்த இடத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜ் பார்ஸ் வந்து எப்படி இருக்கு? இந்த பார்க்கும், இந்த பார்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப நீங்க வந்து பை ட்ரெண்ட் அப்டின்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான பை அப்டின்னா எப்படி இருக்கும்னா, உங்களோட கிரீன் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? அதோட பாடி உங்களுக்கு பெருசு இருக்கணும். அட் த சேம் டைம் விக் வந்து மேல இருக்கணும். இதான் வந்து பை ட்ரெண்ட். எக்னாஷியோட பை ட்ரெண்ட். இதே எக்னாஷியோட செல் ட்ரெண்ட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி இருக்குல்ல, அந்த பாடிக்கு கீழ தான் விக் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்படி தான் வந்து இந்த எக்னாஷி வந்து வொர்க் ஆகும். ஆல்ரைட். ஸோ இப்ப இங்கலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், மேலேயும் விக் இருக்கு, கீழயும் விக் இருக்கு. ஸோ இந்த சினாரியோஸ்லலாம் நீங்க வந்து என்ட்ரீஸ் வந்து போடக்கூடாது. எங்க வந்து உங்களுக்கு செல் ட்ரெண்டா இருக்கும்போது, அதாவது டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது, கீழ மட்டும் விக் இருக்கணும். அதே மாரி பை ட்ரெண்டா இருக்கும்போது, மேல மட்டும் விக் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து நீங்க வந்து என்ட்ரீஸ் வந்து போடணும். இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் நீங்க வந்து இந்த விக்க வந்து நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்து இஃப் இன் கேஸ் டவுன் ட்ரெண்ட்னா கீழ, அப் ட்ரெண்ட்னா மேல. விக் முடிஞ்சிருச்சு. 2வது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் வரும். ஸோ டோஜி கேண்டில் அப்டின்னா, நீங்க ஆல்ரெடி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்தது இல்ல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அதுக்காக தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அது கூட கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. டோஜி கேண்டில் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இவ்வளோ நேரம் ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இவ்வளோ நேரம் ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கும். ஸோ எப்ப வந்து அந்த ட்ரெண்ட் வந்து வீக் ஆகுதோ, அப்ப வந்து உங்களுக்கு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இவ்வளோ நேரம் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருந்தது. ஸோ உங்களோட பாடிஸ் கூட பெருசா நல்லா பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. பட் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் ஆக போகும்போது, இங்க ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாரி தான் இங்க. இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ஸோ இனிமேட்டு ட்ரெண்ட் வந்து கீழ போகும்போது உங்களுக்கு ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்ல மோஸ்ட்லி நீங்க பார்த்தீங்கன்னா, டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த இடத்துல பாருங்க. இந்த ட்ரெண்டுக்கு முன்னாடி டோஜி கேண்டில். அதே மாரி இப்போ சின்னதா கிரீன் கலர் ட்ரெண்ட் வரும்போது கூட உங்களுக்கு ஒரு டோஜி. ஸோ டோஜி கேண்டில் வந்து 2வது செக்லிஸ்ட். ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், கேண்டிலோட விக்ஸ வந்து நோட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். டவுன் ட்ரெண்ட்னா கீழ, அப் ட்ரெண்ட்னா மேல. 2வது செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டோஜி கேண்டில் வந்து எங்க ஃபார்ம் ஆகுது
ரைட்டா? ஸோ டோஜி கேண்டில் 2வது. 3வது வந்து இதான் வந்து நான் அடுத்து சொல்லியிருந்த இண்டிகேட்டர் விச் இஸ் வந்து ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர். ஸோ நீங்க அத வந்து ஸ்டோகாஸ்டிக் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, இங்க வருது பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு இந்த செட்டிங்ஸ்ல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம இத கிளிக் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் வந்து திக்னஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். அப்பர் பேண்ட 85ஆ மாத்திருங்க. லோவர் பேண்ட 15ஆ மாத்திருங்க. ஆல்ரைட். நமக்கு மிடில் பேண்ட் தேவை கிடையாது. பேக்கிரவுண்டும் தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் தூக்கி விட்டுறலாம். ஸோ நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட சைஸ வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். அப்பர் பேண்ட் 80லேருந்து 85, லோவர் பேண்ட் 20லேருந்து 15ஆ மாத்திருக்கோம். மிடில் பேண்ட் தேவையே கிடையாது. பேக்கிரவுண்ட் ஒயிட் குடுத்துருங்க. இல்ல அப்படின்னா இத டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இத கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணிட்டு கலர் மாத்திக்கலாம். ஆல்ரைட் மக்களே. ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டுமே போதும் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே. இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்தெந்த செக்லிஸ்ட்ட ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்பலாம் வந்து உங்களுக்கு 85 ரீச் ஆகுதோ, அதுலலாம் நெறைய பை பண்ணிட்டாங்க. இனிமேட்டு மார்க்கெட்ல செல்லு தான் வரப்போகுது. அந்த மாதிரியான சிக்னல்ஸ் கிடைக்கும். அதே மாரி எப்பலாம் இப்ப மார்க்கெட் வந்து இங்க இருக்கோ, கீழ இருக்கோ, அப்பலாம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப செல் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு பை தான் நடக்க போகுது அப்டின்றது. ரைட்டா? ஸோ, அப்ப இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இதுவரையும் இவ்வளோ நேரம் மார்க்கெட் என்னாச்சு? இந்த பாயிண்ட் வரையும், அதாவது கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இந்த பாயிண்ட் வரையும், இந்த கேண்டில் வரையும் மார்க்கெட்ல நெறைய பை பண்ணிட்டாங்க. பை அப்டின்னா, ஆக்சுவலா கிரீன் கலர். ரைட்டா? ஸோ, நெறைய பை பண்ணிட்டாங்க. ஸோ, இதுவரையும் மார்க்கெட் வந்து நம்பளோட 85 ரீச் பண்ணிடுச்சு. அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல செல் ட்ரெண்ட் இருக்கு அப்டின்றது உங்களுக்கு தெரிய வருது. ரைட்டா? ஓகே. இப்ப வந்து பேக் டூ த செக்லிஸ்ட். இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பளோட ஸ்டோகாஸ்டிக்ல வந்து 85 ரீச் ஆயிடுச்சா? ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு அப்டின்னா, எங்க வந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ, சூப்பர் நமக்கு டோஜி கேண்டிலும் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வர கேண்டில் இப்போ இன் கேஸ் இவ்ளோ நேரம் அப் ட்ரெண்டா இருந்திருக்கு. அப்ப இதுக்கு மேல டவுன் ட்ரெண்டா ஆகணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 2 கேண்டில்க்கு வெயிட் பண்ணுங்க. இந்த 2 கேண்டிலுமே இன் கேஸ் அது டவுன் ட்ரெண்ட் அப்டின்னா, உங்களுக்கு விக் வந்து கீழ மட்டும் தான் இருக்கணும். இன் கேஸ் அது அப் ட்ரெண்ட் அப்டின்னா, விக் வந்து மேல மட்டும் தான் இருக்கணும். ரைட்டா? ஓகே. இதே மாரி நீங்க 2 கேண்டில் வெயிட் பண்ணியாச்சு. 2த்துக்குமே ஆக்சுவலா இங்க பார்த்தீங்க அப்டின்னா, விக் கொஞ்சம் மேல இருக்கு. தாராளமா நீங்க இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த 2 கேண்டில்க்கு அப்புறம் நீங்க என்ட்ரி வந்து தாராளமா போடலாம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க வந்து இந்த கேண்டில்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, தாராளமா என்ட்ரி வந்து ம் போடலாம். ஆல்ரைட். எப்ப வந்து நீங்க என்ட்ரிய குளோஸ் பண்ணணும் அப்டின்னா, எப்ப வந்து உங்களுக்கு இன்னொரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ, அப்ப வந்து என்ட்ரிய வந்து குளோஸ் பண்ணிடணும் மக்களே. அண்ட் நீங்க வந்து எங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அப்டின்னா, எங்க வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் ஆச்சோ, அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ இப்படி தான் மக்களே நீங்க வந்து என்ட்ரி வந்து போடணும். ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஆவரேஜ் அதாவது ஸ்டோகாஸ்டிக்ல போயிட்டு அது 85 ரீச் பண்ணுதா, இல்ல 15 ரீச் பண்ணுதான்னு பார்க்கணும். ஆல்ரைட். இவ்ளோ நேரம் பார்த்தீங்கன்னா 85 ரீச் ஆயிருக்கு. அப்ப இவ்ளோ நேரம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப இனிமேல் டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் நமக்கு எங்க வந்து டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். இவ்ளோ நேரம் மார்க்கெட்ல நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி பாடிஸ் எல்லாம் பாருங்க. இப்ப ஃபார்ம் ஆயிருக்க டோஜி கேண்டில் பாருங்க. ஸோ டோஜியோட கன்ஃபர்மேஷன். 3வது இவ்வளோ நேரம் அப் ட்ரெண்டா இருந்தது. அப்ப செல்லு. ஓகேவா? ஸோ செல் வந்து உங்களுக்கு பாடிக்கு கீழ தான் விக் இருக்கணும். மேல விக் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மேல லைட்டா விக் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. அதே மாரி 2த்துக்கு வெயிட் பண்ணியாச்சு. ஸோ 2த்துக்குமே பாடி நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதே மாரி உங்களுக்கு கீழ தான் விக் வந்திருக்கு. ஓகே. அப்ப ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்க போகுது. ஆல்ரைட். ஸோ 2 கேண்டில் வெயிட் பண்ணியாச்சு. 3வது கேண்டில்ல நீங்க தாராளமா என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். இது வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஸ்னைப்பர் என்ட்ரி மக்களே. ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா எங்க வரும்போது அப்டின்னா, இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்டின்னா, ஓவரா செல் பண்ணியாச்சு. இவ்ளோ நேரம் மார்க்கெட் வந்து நெறைய செல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட 15 ரீச் பண்ணிடுச்சு. ரைட்டா? ஸோ இந்த 15 ரீச் பண்ணோனே, அப்ப இங்க வந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, மார்க்கெட்ல நெறைய செல் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு பை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்டின்றது உங்களுக்கு தெரிய வருது. ரைட்டா? ஓகே. அப்ப இந்த இடத்துல இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ரைட்டா? டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்ட பிறகு எப்ப வந்து உங்களுக்கு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ, அப்பதான் உங்களுக்கு என்ட்ரி. ஸோ எப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோகாஸ்டிக் பார்த்துட்டோம். 15 ரீச் பண்ணிருச்சு. அப்ப இதுக்கு மேல அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டோஜிக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ டோஜில பார்த்தீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல வந்து நமக்கு நம்ம நெனச்ச மாரி ஒரு டோஜி கேண்டிலும் வந்திருக்கு. ஆல்ரைட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் நல்ல பாடி இருக்கணும். அதே மாரி விக் வந்து மேல இருக்கணும். அப் ட்ரெண்ட்னா விக் மேல, டவுன் ட்ரெண்ட்னா விக் கீழ. ஓகே. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா 2 கேண்டில் அதே மாரி அப் ட்ரெண்ட்ல விக் இருக்கு. ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல தாராளமா என்ட்ரி நீங்க பிளேஸ் பண்ணலாம்.
ஈவன் தோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல லாங் வரும். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல நீங்க எஸ்எல் வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வரையும் நீங்க என்ட்ரி வந்து போடலாம். அழகா 1:2ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும் மக்களே. ஆக்சுவலா இப்படி தான் உங்களுக்கு இந்த ஹிகனாஷி இண்டிகேட்டர் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும் அலாங் வித் ஸ்டோகாஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, என்ஜிடி எடுத்துக்கலாம். ஆல்ரைட். ஸோ என்ஜிடி பெர்ஃபெக்ட்டா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ட்ரீஸ் வந்து கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இங்க பாருங்க. ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்டோகாஸ்டிக்ல ஆவரேஜ் வந்து எங்க ரீச் ஆயிருக்கு? 85 ரீச் ஆயிருக்கா? 15 ரீச் ஆயிருக்கான்றத பார்க்கணும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15 ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்ப என்ன மார்க்கெட் சொல்லுதுன்னா, நெறைய செல் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு பை ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றத சொல்லுது. ஓகே, செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு வெயிட். நீங்க எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல உங்களுக்கு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்றது வெயிட் பண்ணணும். சூப்பர், நமக்கு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் பிறகு 2 பாடி கேண்டில் பெர்ஃபெக்ட்டா 2 பாடி கேண்டில் அட் த சேம் டைம் உங்களுக்கு விக் வந்து மேல இருக்கணும். ஸோ அப்போ அதே மாதிரி விக் வந்து மேல இருக்கு. தாராளமா நீங்க நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, லாங் வந்து போடுவோம். ஸோ இந்த கேண்டில் கிட்ட தான் நம்ம லாங் போடுவோம். ரைட்டா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் வரையும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா 1:2 ஓகே. 1:3ல பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி கிடைச்சிருக்கு மக்களே. இது வந்து ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோகாஸ்டிக்ல ஆவரேஜ் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்து டோஜி கேண்டில் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் விக் கன்ஃபர்மேஷன். தென் என்ட்ரியே நீங்க தாராளமா பிளேஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஆக்சுவலா இந்த ஸ்டோகாஸ்டிக் அலாங் வித் ஹிகனாஷி பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிட்டு இருக்கு. இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கூட தாராளமா உங்களுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிப்பேன். இங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து என்ன ஆயிடுச்சு? நம்மளோட 85 ரீச் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க? டோஜிக்காக வெயிட் பண்ணுவீங்க. 2 கேண்டில் பெர்ஃபெக்ட்டா 2 கேண்டில் அதே மாதிரி விக் வந்து கீழ நல்ல பாடி வந்திருக்கு. தாராளமா என்ட்ரி வந்து நீங்க இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க இதுக்கப்புறமே பிளேஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறமே தாராளமா நீங்க பிளேஸ் பண்ணா கூட உங்களுக்கு தாராளமா பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ்லாம் கிடைக்குது மக்களே. ஸோ இப்படி தான் வந்து இந்த இது வந்து வொர்க் ஆயிட்டு இருக்கு. நான் நிறைய எக்ஸாம்பிள் காமிப்பேன். பட் இந்த வீடியோ நான் ஷார்ட்டா முடிக்கணும்னு யோசிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து கூட உங்களுக்கு நல்ல ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு? நிறைய செல் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல பை தான் பண்ண போறாங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் டோஜிக்காக வெயிட் பண்ணுவீங்க. டோஜியும் அதே மாதிரி 2 கேண்டில் நல்லா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி விக் வந்து மேல இருக்கு. அப்போ இந்த கேண்டில் 3வது கேண்டில்ல தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்? என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இங்க வந்து என்ன எடுப்பீங்கன்னா, லாங் தான் எடுப்பீங்க. கரெக்ட்டா? ஆமா. இந்த இடத்துல லாங் எடுப்பீங்க. இது வரையும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி 1:2. இப்படி தான் மக்களே நீங்க வந்து இந்த ஸ்டோகாஸ்டிக் அண்ட் ஹிகனாஷி வச்சு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஆல்ரைட். நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வொர்க் பண்ணிட்டு, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.